சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்ணால திட்டிடாதே ஏன்னா பே பழசெல்லாம் பறந்து போயாச்சே பே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே ஏன்னா பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன் துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன் ஏம்பே நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன் அன்பே என்பே நீதானே எந்த நண்பே நீதானே என்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே என்பே என்பே நீதானே எந்த தெம்பே நீதானே முன்பே முன்பே வந்த என்பே நீதானே திட்டிடாதே ஏன்னா பே பழசெல்லாம் பறந்து போயாச்சே பே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே ஏன்னா பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன் துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன் ஏம்பே நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன் இவன் எதுக்கு போன் பண்றான்? யாருங்க கால் பண்றது? யாரு நம்ம சுப்பிரமணி தான். அவனால அங்க தனியா இருக்க முடியல போல இருக்கு. நாம ஏதோ ட்ரிப்புக்கு வந்த மாதிரி நினைச்சு கால் பண்றான். சொல்லுடா. அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், வந்த இடத்துல அந்த கயல் குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்பா அப்படி எதுவும் நடக்கலையா? வரவேற்கிறேன்னு வாசல்லையே வேதவல்லி நிக்கும் போது அந்த கண்கொள்ளா காட்சி நடக்காம இருக்குமா? பா அதான் பாத்துட்டீங்களாப்பா, அப்புறம் ஏன் பண்ணிக்கிறீங்க? டேய் மடப்பையில, டேய் உங்க அப்பா தேவையில்லாம ஒரு இடத்துல இருக்க மாட்டான்டா. நீயும் உங்க அம்மா மாதிரி ஒரு ஓட்டவாய்ங்கிறதுனாலதான் இன்னைக்கு தேவி பஸ்பமாக போறாங்கிற முக்கியமான சம்பவத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, இதை யார்கிட்டயும் உளறிடாத.
என்னடா சொல்ற? அவளுக்கு எப்படிடா விஷயம் தெரியும்? நான் உங்ககிட்ட பேசியிருந்தப்போ பவித்ரா கேட்டாப்பா. அந்த கையலுக்கும் ஃபோன் பண்ணி அவ விஷயத்த சொல்லிட்டா. எருமை எருமை எருமை, இதுக்கு தான்டா தனியா வந்து பேசுன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். ஏன்பா எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு கேக்குறல்ல, அதுக்கு காரணத்தை இப்பயாவது புரிஞ்சுக்க. அவன் முந்தானைய பிடிச்சுக்கிட்ட சுத்து வேடா. ஏங்க என்னாச்சுங்க? ஏன் இவ்வளவு கோவமா கத்துறீங்க? நம்ம புத்தி கெட்டு போய் ஒரு புள்ளைய பத்தி வச்சிருக்கிறவன் சுப்பிரமணி. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த கையலுக்கு எதிரா ஒரு திட்டம் இல்ல, ஒரு தட்ட கூட நகர்த்த முடியாது. ஐயோ, அப்படி என் புள்ள என்னங்க பண்ணிட்டா? வேதவள்ளி போட்டிருக்க திட்டத்தை பத்தி நான் அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதை ஒட்டு கேட்டுட்டு இருந்த பவித்ரா கையலுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாளாம். ஐயோ ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? அந்த ராட்சசி கயல் நம்மள கொல்லாம விட மாட்டேங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னங்க என்னங்க, பேசாம நம்ம அந்த கொல்ல பக்கமா ஓடி போயிடலாமா? வேற. ஐயோ, அப்படி ஓடி போனாலும் வீடு தேடி வந்து மிரட்டுவாளே. என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணும் ஏங்க ஏங்க, பேசாம எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேதவள்ளி தானே சபையில நம்ம உண்மையை சொல்லி அப்புறம் ஒரு ஆயிலாமா? ஐயோ மாரியம்மா, ஐயோ ஏங்க அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்னங்க, பாக்குறதுக்கு பத்திரகாளி மாதிரி ரொம்ப உக்கிரமா நடந்து வரா. ஒருவேளை குடல உருவி மாலையா போட்டுக்குவாளோ? அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். பாக்குறதுக்கு நம்ம இருக்கணுமே, அதான் என் வருத்தமே. ஒருவேளை அவ அண்ணனுக்கு ஜோடிய நம்மள ஜெயிலுக்கு அனுப்பிடுவாளோ? ஐயோ என்னங்க, இங்கதான் வர 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 பாருங்க. மூடிட்டு பேசாம இரு, எதையும் கண்டுக்காத. கடவுளே 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 காப்பாத்து கடவுளே. ஏங்க என்னங்க இது? அவ தங்கச்சியை நம்ம கொல்ல போற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு நம்மள கண்டபடி திட்டுவான்னு பார்த்தா இப்படி கண்டுக்காம போறாளே. அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை அவ நம்மள விளாசறதுக்கு வெளியில போய் விரவு கட்டை எடுத்துட்டு வர போறாளோ? லூசு, அப்படி எல்லாம் இருக்காது. அப்போ இவளுக்கு அந்த புடவையில கெமிக்கல் கலந்த விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நம்மள விட்டுட்டு போவாளா? நம்ம 2 பேரையும் ஒரே அடியா சமாதி கட்டியிருப்பா. ஆனா பவித்ரா ஏதோ கையல் கிட்ட உளறிட்டான்னு தானே சுப்பிரமணி சொன்னா. அந்த புத்தி கெட்ட பைய அப்படிதான் உளறிக்கிட்டு இருப்பான். நீங்க அவன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. கையல், அங்க தேவியோட அக்கா தங்கச்சிங்களை கூப்பிடுறாங்க, உள்ள வாமா. இல்ல, எனக்கு பவித்ரா எதுக்கோ போன் பண்ணிருந்தா. என்ன அவசரம்னு தெரியல. போன்ல எதுவும் சரியா கேக்கல. அதுக்குள்ள ரிலேட்டிவ் வேற வந்துட்டாங்க. நானும் அவ சொன்னது கேக்கல. பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வாமா. ஏங்க, அவளுக்கு இன்னும் விஷயம் தெரியல போல இருக்கு. சீக்கிரமா சுப்பிரமணிக்கு போன் பண்ணுங்க. அவன் ஏதாவது உளறி வச்சிட போறான். சீக்கிரம் சீக்கிரம் போன் பண்ணுங்க. ஐயோ சீக்கிரம். இரு இரு, பதறாத, போய்கிட்டு. சொல்லுங்கப்பா. டேய் டேய், கையலுக்கு இன்னும் விஷயமே தெரியலடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அவ இப்பதான் பவித்ராக்கு போன் பண்ண போறா. அவ கால் பண்ணா நீயே ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. சரிங்கப்பா. சரி சரி, வா போலாம். வாங்க. ஹலோ பவித்ரா. நான் சுப்பிரமணி பேசுறேன். அவ குளிக்க போயிருக்கா. ஓ, பவித்ரா கால் பண்ணியிருந்தா. என்னால அப்ப பேச முடியல, அதான் திரும்ப கூப்பிட்டேன். அப்படியா? வந்ததும் ஃபோன் பண்ண சொல்றேன். சரி. இருடி வர்றேன். ஏய், நல்ல வேளை நீ சொன்னதை கையல் கேட்கல. ஒரு வேளை கேட்டிருந்தா இன்னைக்கே உன் கதையை முடிச்சிருப்பேன்டி. கையலுக்கு இனிமே போன் பண்ணுவ. ஐயோ சுப்பிரமணி, உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு தேவிய ஒண்ணும் பண்ணாத. என்ன மாதிரி அவள ஒரு புள்ள தச்சு. நீ என்ன சொன்னாலும் அவ சாவு கன்ஃபார்ம் டி. எமன் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓடி அந்த பக்கம். சுப்பிரமணி வேண்டாம்.
சுப்பிரமணி சுப்பிரமணி ப்ளீஸ் சொல்றத கேளு சுப்பிரமணி கதவை தர சுப்பிரமணி கையல் வாமா போலாம் டேய் வாடா வாடா டேய் வாடா வாடா டேய் நம்ம வாடா போடா டேய் சீக்கிரம் எல்லாரும் வந்துற போறாங்கடா போடா போடா டேய் ஒரு நிமிஷம்டா டேய் அண்ணா தான்டா ஃபோன் பண்றா கீழ வை அண்ணா சொல்லுங்கண்ணே. டேய் எங்கடா இருக்கியே? அண்ணே கார் பார்க்கிங்ல தானே இருக்கோம். ஆமா எங்க கொண்டு போய் அவளை என்ன பண்ண போறீங்க? அதானே தெரியல. சரி இப்போதைக்கு அங்கேயே எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சு வைங்க. இங்க நரபலி முடிஞ்சதும் அடுத்து நான் என்ன பண்ணணும்னு ஐடியா சொல்றேன். சரிண்ணே. டேய் தேவி கறிக்கட்டை ஆகுற வரைக்கும் ஆனந்திய கண்ணும் கருத்துமா கண்காணிங்க. அவ தப்பிச்சு மண்டபத்துக்குள்ள வந்தா ஈவி ரக்கம் பார்க்காம உங்க அத்தனை பேத்துக்கு சங்கு உதிரிவேன். அண்ணே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணே. இதுல மாட்டினா எங்களுக்கும் தானே பிரச்சனை. இந்த பாப்பாவை நாங்க பாத்துக்கிறோண்ணே. நீங்க அங்க பக்காவா வேலையை முடிங்க. டேய் அண்ணன் இப்போதைக்கு இவளை இங்கேயே வச்சிருக்க சொல்லியிருக்காரு. வா வந்து கார்டிக்கு ஓபன் பண்ணு. தூக்குடா 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 டேய் டிக்கி ஓபன் பண்றா. ஏய் சீக்கிரட்டா போடா போடு பாத்து பாத்து தள்ளுடா. அம்மா இந்த 5 வகையான சாதத்தை பொண்ணுக்கு ஊட்டணும். பொண்ணு வீட்டாளுங்க வாங்க. போலாமா? அப்போ கஷ்டப்பட்டு இத்தனை ஏற்பாடும் பண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்களுக்கு இளக்காரமா போயிட்டோமா? அப்படி கேளுடி. என்னங்க தேவிய கொல்ல இவளே போதுங்க. இவளே கலவரத்தை தூண்டி தேவியை எரிச்சிருவா. அம்மா நான் முழுசா சம்பிரதாயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் கோவப்படுறீங்க? முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க, அதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா முறை பண்ணணும் தான் நான் சொல்ல வந்தேன். ஓஹோ அப்படியா? சரி சரி. ஐயோ புசுன்னு போயிடுச்சுங்க. முதல்ல பொண்ணோட அம்மா வாங்க. அண்ணி இந்தாங்கம்மா வாங்கிக்கங்க. பொண்ணுக்கு ஊட்டி விடுங்க. ஈஸ்வரா. ஏங்க எனக்கு என்னமோ அந்த ஐயர் இவங்களோட செட்டப்னு தோணுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இல்லங்க இவளுங்க எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து அந்த ஆளை கரெக்ட் பண்ணிருப்பாளுங்க. வடிவு. சரிங்க வாய் முடிக்கிறேன். கடவுளே, ஒரு குறையும் இல்லாம என் மகன் நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல காமாட்சி. இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் மக பரலோகம் போயிடுவா.
என்ன ஆச்சு? யார் இவனுங்களா? ஆனந்தி, அங்கே இரு, வராத. இல்ல எங்க அவன்? இப்பதானே பார்த்தோம். எங்க போயிருப்பான்? ஹே அன்பு, என்ன பயந்துட்டியா? பின்ன திடீர்னு முன்னாடி வந்தா பயப்படாம என்ன சரி சரி, பண்ணுவாங்க? கூல் கூல். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏய், எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு, நீ நகரு. ஏய் அன்பு, போகாதடா, நில்லுடா. ஏய் அன்பு அன்பு, இல்லடா, ஓவரா பண்ணாத. ஒரு 2 மினிட்ஸ் என்கிட்ட பேசிட்டு போலாம்ல. ஐயோ ஷாலினி, உன்னை பிடிக்காமலாம் நகருன்னு சொல்லல. அப்போ பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு தானே, பிடிச்சிருக்கு தானே? ஷாலினி ப்ளீஸ், நம்மளை பத்தி பேச வேண்டிய இடம் இது இல்ல. நம்ம 2 பேரும் இப்படி தனியா நின்னு பேசுறத உன் வீட்டாளுங்க பார்த்தாங்கன்னு வையேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு உன் அம்மாவும் மாமாவும் என் குடும்பத்தை பத்தி எவ்வளவு தரக்குறைவா பேசுனாங்கன்னு பார்த்தல. என் கோவத்தை கட்டுப்படுத்தி நிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஷாலினி. அன்பு, நீ கஷ்டப்படும் போது என் மனசு மட்டும் வலிக்கல நினைக்கிறியா அன்பு? ஐயோ ஷாலினி, நான் அப்படி கன்வே பண்ணல. நாம இது எல்லாத்த பத்தியும் வெளியே போய் பேசிக்கலாமே. இனி உங்க குடும்பம் எங்களை பத்தி தப்பா பேச நாம காரணமாயிடக்கூடாது. அன்பு, நீ சொல்றதுதான் என்னோட எண்ணமும். ஆனா எல்லாருமே அங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தானே இருக்காங்க. நீ எனக்கு எந்த சமாதானமும் சொல்லாத ஷாலினி. தேவி அக்காவோட ஆசைப்படி நாங்க கடைசி வரைக்கும் இங்க இருக்கணும். எந்த தகராறும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். இப்போதைக்கு எனக்கு அதுதான் முக்கியமா படுது. சாரி ஷாலினி, நான் அப்புறமா பேசுறேன். பை. ஹே ப்ளீஸ் அன்பு, எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் இரு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஐயோ ஷாலினி, நீ என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சிட்டு இருக்க. கடவுளே, நான் கனவு கண்ட மாதிரி என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவளை நீதான்ப்பா காப்பாத்தணும் கடவுளே. ஐயோ, டைம் ஆகுதுங்க. எப்பதான் தேவிய கொளுத்துவாங்கன்னு தெரியலையே. என்னங்க, என்னால டென்ஷன் தாங்க முடியலங்க. அந்த பென்சில் மீசக்காரன்ட்ட போய் எப்பதான் தேவிய கொளுத்துவீங்கன்னு கேளுங்க. இப்படி நேரா போய் கேட்டா நல்லாவா இருக்கும்? அப்போ வாய கோணல வச்சுட்டு கேளுங்க. என்ன நக்கலா? பின்ன என்னங்க, டைம் ஆக ஆக என் ஈர கொலையில ஈரா கோரே நடந்துரும் போல இருக்கு. தேவி இன்னைக்கு மிஸ் ஆக கூடாது. அதே மாதிரி எழிலுக்கு அந்த கயல் மிஸ்ஸஸும் ஆக கூடாது. அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். சரி வா, நாம கேஷுவலா பேசுற மாதிரி அந்த செங்குட்டுவங்கிட்டே பதில வாங்குவோம். வா. ஐயோ, அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணை கொல்ல பாக்குறாங்களே. கடவுளே, தேவிக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். மா பவித்ரா, பவிமா, பவித்ரா, மாடி, பவித்ரா, பவிமா. அப்பா, என்னது, வீட்ல யாரையுமே காணோம்? அம்மாடி, அப்பா, 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 நான் உள்ள இருக்கேன். அம்மா. இத பார், டெஃபினட்டா ஆனந்திய கையில நீ நேரம் பாத்திருப்பாங்க.
எனக்கு இதை விட்டா உன்கிட்ட பேசுறதுக்கு வேற சான்ஸ் கிடைக்காது. என் அம்மா வேற சிசிடிவி கேமரா மாதிரி 24 மணி நேரமும் எங்க போற, என்ன பண்ற, யார்கிட்ட பேசுறேன்னு என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா என்ன காதலிக்கிறேன்னு நீ தானே அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் என்ன ஆனன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அன்னைக்கு நடந்த சண்டையில நீ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் என்னால எப்பவும் போல நார்மலாவே இருக்க முடியல அன்பு. சாப்பாடு, தூக்கம் இது எல்லாத்தையுமே மறந்து இவ ஏன் அப்படி சொன்னான்னு ஒரு பைத்தியம் மாதிரி உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன்டா. இங்க பாரு ஷாலினி, ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு தான் காரணம் தேவை. நீதான் என் வாழ்க்கைக்கான அழகான தேடல்னு வழி துணியேன்னு இறுக்கமா கைய பிடிக்க காதல் போதும். அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான உணர்வு. இந்த ஜென்மத்துல அந்த கம்ஃபர்ட்டை முதல் முறையா உன்கிட்ட தான் ஃபீல் பண்றேன். You are my first love, Shalini. நீ எனக்கானவ. உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் தான் அன்பு. எனக்கு நீ மட்டும்தான் வேணும். அன்பு, நான் உனக்காக பிறந்தவடா. ஆனா எங்க அம்மாவை நினைச்சாதான். அவங்க சம்மதத்தோட உன் கையை பிடிப்பேன். நீ கவலைப்படாத. ஒத்துக்கிறேன் அன்பு, நான் தான் அடமெண்டான பொண்ணு நினைச்சேன். ஆனா நீ என்னை விட அடமெண்டான போலீஸ்காரனா இருக்க. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் மனசுல கணக்குது. இது ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பக்கம் பயமா, இன்னொரு பக்கம் பெருசா எதையோ சாதிச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு பேரு என்னன்னு கூட எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், முத நாள் உன்னை பார்த்த பழைய ஷாலினியா இப்ப உன் கண்ணை பார்த்து என்னால பேச முடியல. இது வரைக்கும் நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் எல்லாத்தையுமே இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இது நீ அப்புறமா தனியா பிரிச்சு படி அன்பு. இது வெறும் லெட்டர் இல்ல, என் மனசு. ப்ளீஸ். எழில் போனும் நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க போனா? கையன், வாமா, தேவிக்கு ஆரத்தி எடுக்கணும். தோ வரேன். வா. கையல், எங்க போயிட்ட? தனு, சீக்கிரமா வந்து ஆரத்தி எடு. தேவி, வாமா, ரெண்டு பேரும் வாங்க. கையன், பாத்து. நான் எடுத்துட்டுமா? உட்காருங்க. உட்காரு. சரிப்பா. ஏங்க, கலவரம் கலவரம்னு என்ன கடைசியில பைத்தியமாக்கிடுவாங்க போல இருக்கு. எப்பதான் சண்டை வெடிக்கும்னு வேற தெரியல. அந்த வெள்ளை சட்டை போட்ட சிலிண்டரை வேற ஆளையே காணோம். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏன் உலகமே. அட, மேடம்க்கு இவ்ளோ பிடிக்குமா என்ன? ஆரம்பமே அசத்தலா இருக்கே. அப்புறம் அன்பு அன்பு ப்ளீஸ் அன்பு, எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. நீ வீட்ல போய் படி. மேடம்,
உங்க முன்னாடியே இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு நான் நினைக்கிறேன். இவன் உண்மையா காதலிச்சா நான் இதை தடுக்க மாட்டேன். ஆனா இவன் பணத்துக்காக தான் மேடம் இவளை காதலிச்சா. இவன் ஒரு ஃப்ராடு பையன். இவனை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க மேடம். ஐயோ, அம்மா பயப்படுற மாதிரி அன்பு என்கிட்ட பணத்துக்காக எல்லாம் பழகல மேடம். பாத்தீங்களா மேடம், அவங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவ பேசுறா. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, ஏன் கைய வச்சே என் கண்ணை குத்துறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அசரவன் நான் கிடையாது. இவளா போய் அவங்கிட்ட பேசிருக்க மாட்டா மேடம். இவன் தான் இவ பின்னாடி ஷாலினின்னு சுத்திக்கிட்டே இருந்தான். அன்பு, உன்கிட்ட பேசணும்னு நான் தான் அடம் பிடிச்சேன். ஆனா என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொன்னா குடும்ப மானமே போயிடுமே. டேய், இதுதான் நீ குடும்ப மானத்தை காப்பாத்துற லட்சணமாடா. பாரு பாரு, தேவி எங்க அழுதுட்டு இருக்கா. எத்தனை பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நாங்க நிக்கிறோம். எல்லாம் உன்னாலதான். நீ எந்த பிரச்சனையும் பண்ணாதவன்னு உன்னை மலை போல நம்பணுமேடா. இப்போ ஒரு பொண்ணு விஷயத்துல எங்க எல்லாரையும் தலை குனிய வச்சுட்டல. ஏன்டா அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என்ன எதுவும் பேசாத பொண்ணு, உனக்குள்ள ஒரு தடவை பட்ட புத்தி வராதா? ஏன்டா அப்படி நடந்துக்கிற? அம்மா, அடிக்காதீங்கம்மா. அடிக்காதீங்கன்னு சொல்றல. அடிக்காதீங்கம்மா. அடிக்காதீங்கன்னு சொல்றல. ஐயோ, விடுங்கம்மா, விடுங்க. பொறுமையாம்மா. வள்ளி, அவன் இந்த மாதிரி கேவலமான வேலையை மட்டும் இல்ல, உன் பொண்ணோட போட்டோவோட சேர்த்து இவன் போட்டோவையும் ஒட்டி வச்சிருக்கான். பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி. பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். எங்க அம்மாவை தரக்குறைவா பேசுனீங்க. நடக்கிறதே வேற. ரெடி பண்ணுவ, என்ன பண்ணுவ? ஆரஞ்சிடுவேன். என்னங்க? யாரு பொறுக்கி? எங்க அம்மாவை தப்பா பேசினா உன் நாக்கு அழுகிடும். வடிவு கயல் களத்துல இறங்கிட்டா. அடுத்து அந்த தேவிக்கு எண்டு காடு தான். தேவி சேலையில நெருப்பு பிடிக்கணுங்க. அதுதான் எனக்கு வேணும். ஆமாமா, உன் குடும்பத்தை பேசுறதோட விடுறல, அப்ப நாக்கு அழுகித்தே போகும். அவன் சாலி ட்ரெஸ் கிழிச்சப்பவே அவன் கையை வெட்டிக்கணும். வேடிக்கை பார்த்தல, அது ஏன் தப்புதான்? ஐயோ, நடந்த தப்புக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே ஷாலினி பக்கம் எங்க அன்பு வரவே மாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்புங்க. இத கேட்டு கேட்டு என் காதே செவிடாயிடுச்சு. மன்னிப்பு எல்லாம் மனுஷங்களுக்கு தான். உங்களை முதல்ல நம்பிக்கை துரோகிங்களே உள்ளேயே சேர்த்திருக்க கூடாது. இப்பதான் எனக்கு மனபாரமே குறைஞ்சிருக்கு. இன்னும் நெருப்பு மட்டும் பத்திருச்சுன்னு வைங்க, முழு திருப்தி ஆயிடுவேன். இங்க பாருங்க, தப்பு அவன் மேலதான். அவன் ஷாலினிய கையை பிடிச்சி இழுத்திருக்க கூடாது. ஆனா அத பேச வேண்டிய நேரமும் இடமும் இது கிடையாதுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சமாதானமா போங்க. அது எப்படிமா சமாதானம் போக முடியும்? இவ போட்டோவோட அவன் போட்டோவை சேர்த்து ஒட்ட வச்சவன் நாளை பின்ன போட்டோவை கேவலமா மார்பிங் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? சார், ஏங்க ஏங்க இவனை எல்லாம் உயிரோட விடக்கூடாது.